அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். பங்குனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு பங்குனி உத்திரம், அதனால எல்லா கம்பெனிக்குமே நாடகம் இருக்கு. நாடகம் இல்லாத மன்றமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா டீமுக்கும் நாடகம் இருக்கு. பெரும்பாலுமான நாடகம்லாம் எந்த லைன் பாத்தீங்கன்னா நம்ம சேட்பட், வளத்தி, மலையனூர், செஞ்சி இந்த சரௌண்டிங்ல தான் அதிகமான நாடகம் இருக்கு. அதுவும் நம்ம செஞ்சி பக்கத்துல இன்னைக்கு பங்குனி உத்திரத்துக்கு அதிகமான நாடகங்கள் இருக்கு. நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம், வள்ளிமலை அடுத்த மேல் போடி நத்தம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வந்தவாஸ்து ஒரத்தி அடுத்த மேட்டுப்பாளையம், ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கோனை, ஆரணி நந்தினி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த சென்னானந்தல், ஆரணி சபரி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கப்பை, குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த ஓரத்தி, ஆரணி சக்தி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த விசாமங்கலம், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், மாம்பாக்கம் அடுத்த வடக்கு மேடு, ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த பெரிய வயலாம்பாடி, வடசென்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், பாண்டிச்சேரி அடுத்த வள்ளுவர் மேடு. 2 நாள் நாடகம் பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல சீனிவாசா நாடக மன்றம் ஆடுறாங்க. நேத்தும் இதே ஊர் தான், இன்னைக்கும் இதே ஊர் தான், பாண்டிச்சேரி லைன்ல. வடையலுப்பை பரணி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கவரை, ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த எடப்பாளையம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த படாலம், திருவலம் அசோக் நாடக மன்றம், பணப்பாக்கம் அடுத்த ரெட்டி வளம், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், போலூர் வடமாதிமங்கலம் அடுத்த அரியத்தூர், காஞ்சி கௌரி நாடக மன்றம், வளத்தி அடுத்த கண்டமநல்லூர், மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், கலவை அடுத்த வெள்ளம்பி, ஆரணி ஸ்ரீ சுபம் நாடக மன்றம், தட்டச்சேரி அடுத்த மேல் நெல்லி, பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம், சட்டத்தாங்கல் குற்றோடு அடுத்த வட திண்ணலூர், சக்தி கணபதி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த கோலேரி, வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த தக்கான் பாளையம், சர்வசக்தி நாடக மன்றம், சேப்பட் அடுத்த ஹேட் செவலாம்பாடி, பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், மேல் மலையனூர் அடுத்த சித்தேரி, சிவஸ்ரீ நாடக மன்றம், செஞ்சி அடுத்த விற்பட்டு, பூவரசன் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த புதுப்பாளையம், ஆரணி சுமதி நாடக மன்றம், சேட்பட் அடுத்த பெரவலூர், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், மணவாள் நகர் அடுத்த தொப்பூர், திருவள்ளூர் பக்கத்துல மணவாள் நகர் அடுத்த தொப்பூர்ல நாடகம், ஆரணி துளசி நாடக மன்றம், மேல் மலையனூர் அடுத்த தாதிக்குளம், முத்துமாரியம்மன் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த தென் புதுப்பட்டு, ஆரணி ராஜா நாடக மன்றம், பன்ரோட்டி அடுத்த மாளிகம்பட்டு, ஆரணி வினிதா நாடக மன்றம், தேவனூர் அடுத்த கங்காபுரம், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், காவேரிப்பாக்கம் ஆலப்பாக்கம் அடுத்த கன்னிகாபுரம், மகேஸ்வரி நாடக மன்றம், கலவை அடுத்த குட்டியம், ஆரணி விமலா நாடக மன்றம், சேட்பட் அடுத்த கனகம்பட்டு விண்ணமங்கலம் லைன்ல இருக்கு, அருள் ஜோதி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மலையரசன் குப்பம், சரவணா நாடக மன்றம், சட்டத்தாங்கல் அடுத்த பெரணமல்லூர், காஞ்சி அபிராமி நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த பில்லாந்தாங்கல். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நம்மளுடைய சிவா அம்மு கலை காக்கும் அமைப்பின் மூலமா நம்ம கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நீண்ட நாள் ஆசை இருந்தது. எங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டு இருந்தேன். அது எப்படி செய்யலாமா, எல்லாரையும் ஒண்ணு கூட்டுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நார்மலா நம்மளுடைய வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சிங்களை கூப்பிட்டாலே இதுக்கு இந்த பக்கம் திருப்பிப்பாங்க, ஒருத்தவங்க முகத்தை அந்த பக்கம் ஒருத்தவங்க திருப்பிப்பாங்க.
நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வரும். நம்ம இவ்வளவு சொந்த பந்தங்கள்ல நம்மளுடைய கலை குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறோம். இது எப்படி நம்மளால கரெக்டா யாருடைய மனசும் புண்பாடாத அளவுக்கு நம்மள எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதை எப்படி பண்ணலாம், கடையில கூப்பிட்டு வந்துச்சு ஒரு கம்பெனிக்கா பண்ணலாமா, இல்ல மாசத்துக்கு ஒரு 5 கம்பெனி கூப்பிட்டு பண்ணலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். சடனா பாத்தீங்கன்னா கலைச்சங்கமம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு நடந்துட்டே இருக்கும் போது அதுக்கு எப்படி ஒரு 40 பேர் கூப்பிட போறோம், கண்டிப்பா பண்ணிடலாம், அப்படியே அப்பாவுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியும் பண்ணி எல்லா கலைஞர்களையும் ஒண்ணு கூட்டி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 2 நாள்ல சடனா யோசனை பண்ணி பண்ணது. நான் எப்படி நினைச்சனோ அந்த மாதிரி ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியா அமைஞ்சது. நம்மளுடைய கலை குடும்ப விருது விழா ரொம்ப திருப்தியா அமைஞ்சது. எதை செஞ்சாலுமே குறை சொல்றவாய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். திருப்தி அப்படிங்கிறது நம்ம செய்யறோம் பாருங்க, நம்மளுடைய மனசுக்கு அது இருக்கணும். நான் திருப்தியா எல்லாருக்கும் செய்யணும்னு நினைச்சேன், அது நல்லபடியா முடிச்சதுனால ஏன் மன திருப்தியா அதே போல எங்க ஆளுங்களும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாருமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம மன கஷ்டங்கள் இல்லாம எங்களுடைய கலை குடும்ப விருது விழா ரொம்ப சூப்பரா முடிஞ்சது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பாவுடைய ஆசீர்வாதம், உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் தான். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. ஆரணியில அத்தனை கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் என் கூடவே இல்ல, அவருக்கு ஃபுல்லா கடையில தான் இருந்தாரு. அன்னைக்கு ஊர் மக்கள்லாம் நாடகம் தாம்பலம் கொடுக்க கடைக்கு வரும்போது நாங்க 2 பேருமே இல்லைன்னா ஏமாற்றமா இருக்கும், அதனால அவரு கடையில இருந்தாரு, நான் தான் ஃபங்க்ஷன்ல இருந்தேன். பொதுவாவே நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொன்னா மொத்தமா ஜென்ஸுங்க கூட இல்லைன்னா லேடிஸுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். சமையல் லைன்ல ஒரு மொத்த பேரும் பூந்து விளாசிட்டாங்க. அப்படியே அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி எடுத்து செய்வாங்களோ அந்த மாதிரி கீழே டைனிங் ஹால்ல எல்லாரும் கவனிச்சாங்க. ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஷீல்டு எடுத்து நம்ம எப்படிதான் கொடுப்போம் எல்லாருக்கும் அப்படின்னு இருந்தது. அழகா சால்வை போறதுக்கு கூட ஹெல்பிங், அப்புறம் ஷீல்டு கொடுக்கறதுக்கு எல்லாமே எனக்கு ஒரு பர்ஃபெக்டா ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எல்லாம் அப்படி இருந்தா கூட யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்க கலை குடும்பமே ஒரு ஒத்துமையா இருந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல எங்களுடைய கலை குடும்ப விருது விழா நடந்துச்சு. அந்த எங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் எங்களுடைய கலை குடும்பத்துக்கு என்னைக்குமே இருக்கணும். எனக்கு ஒரு எப்படி பண்ணலாம், நடிகர்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசனை இருக்கும் போது இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கலைஞர்களுக்கான ஒரு அடையாளம்னு ஒண்ணு இருக்கணும்ல, அந்த மாதிரி நம்ம கலைஞர்களுக்கான ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்களுக்கு அந்த ஷீல்டு மாதிரி ரெடி பண்ணி அவங்களோட புகைப்படமே போட்டு அந்த 2-3 நாள்ல நாங்க எங்க ஆர்மியில இருக்கிற பேனர் கடைகளே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. சீக்கிரம் வேணும், 2 நாள்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணி கொடுத்தாங்க. எங்களுடைய விழாவில எங்க எல்லாருக்கும் உறுதுணையா இருந்த எல்லா கலைஞர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் என்னுடைய உடன்பிறப்பாக விளங்கக்கூடிய குன்னத்தூர் வி கே வாசுதேவன் அண்ணன் அவர்களுக்கும் பாய் அப்பாவுக்கும் என் அப்பாவுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய சகோதரர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னைக்குமே உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் நம்ம நாடக கலை குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கணும். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். என்னுடைய தந்தை எங்கள் நாடகத்துறையின் தந்தை, எனக்கு குருவான என்னுடைய தந்தையின் 11ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை எங்களுடைய நாடக கலைஞர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்கள் அனைவரையும் மேடையேற்றி அவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து அவர்களுக்கு விருதும் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நீண்ட நாட்களாக இருந்தது. நம் ஆரணி வி சிவா அம்மு நாடக கலைக்காக்கும் மற்றும் ஒருங்கிணைக்கும் அமைப்பின் மூலம் 1000த்திற்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்களை ஒன்றிணைத்து அவர்கள் அனைவருக்கும் சமமான முறையில் கட்டைக்கூத்து கலைஞர்களுக்கும் மேடை நாடக கலைஞர்களுக்கும் மேடை நாடகமன்ற உரிமையாளர்களுக்கும் கட்டைக்கூத்து நாடகமன்ற உரிமையாளர்களுக்கும் அழைப்பு விடுத்து அனைவரையும் எங்கள் கலை குடும்பமே ஒன்றிணைந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பார்க்கவில்லை எங்களுடைய இந்த கலை குடும்பம் நிகழ்ச்சி இவ்வளவு விமர்சையாக நடக்கும் என்று. நாடாளுமன்ற உறுப்பினர் உயர் திரு MS தரணிவேந்தன் ஐயா கலந்து கொண்டு மிகவும் அழகான முறையில் விழாவினை துவக்கி வைத்தார். அப்போது
நம் நாடகத்துறையின் தந்தையாக விளங்கக்கூடிய எனது குருநாதராக விளங்கக்கூடிய என் தந்தையின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பின் நம் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் பாராட்டி அவர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்தினார். அது மட்டும் அல்லாமல் நாடக கலைஞர்கள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி விருதினையும் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்து நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்தார். சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நமது அனைத்து கலைஞர்களின் சார்பாகவும் MP திரு தரணிவேந்தன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். MP திரு தரணிவேந்தன் ஐயாவுடன் வருகை புரிந்திருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி இதுவரை இது போன்ற நிகழ்ச்சி நாம் நடத்தியதே இல்லை, நம்மால் இதனை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்த முடியுமா என்று யோசித்துக் கொண்டே இருந்த நிலையில் விழா மிகவும் சிறப்பான முறையில் நடந்து முடிந்ததை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புதமான தருணத்தை உங்கள் அனைவரோடும் என் கலை குடும்பமான என் கலை சொந்தங்களான நாடக கலை ரசிகர்களான உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன்.